மந்திரி சொன்னதுல தப்பே இல்லைண்ணே. என்ன கூட்டம் கொடுது, ஆள் மாத்தி ஆள் முத்துவேலை பாராட்டி பேசுறாங்கண்ணே. ஒண்ணுதானே எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. பொசுக்குன்னு மந்திரி என்னையும் இவளையும் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாரு. நான் யாரும் உன் தம்பி ஆச்சா விழவனா, இந்த கழுதையை மட்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன். விடமாட்டேன் முத்துவேலு, நீ என்னை ஜெயிக்க விடவே மாட்டேன். அண்ணா வேணாண்ணா, இந்த கழுதையை கூட நான் வேணும் போலீஸ்ல மாட்டிக்கணும். வேணாண்ணா. இவ்வளவு வருஷம் அக்யூஸ் பண்ணிட்டு கடைசியில குறி பார்க்கும் போது கோட்டை விட்டுட்டு நிறைய சாப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். கடைசி வரைக்கும் மூளை வளரவே இல்லையாடா. முத்துவேலு உனக்கு கல்யாணத்தை பண்ணி ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருப்பான். அத்தான் தம்பின்னு கூட பார்க்காம கொண்டுட்டு அந்த முத்துவேலு கேளு, யார் ஜெயிச்சான்? பலவந்தமா என் தம்பி உனக்கு கட்டி வச்சு பார்க்க கொடுக்கறான அந்த முத்துவேலு, இப்ப என் சொந்த தம்பியே நான் சாகடிச்சு பூவையும் பொட்டையும் அழிச்சிட்டேன்னு இப்ப யாரு ஜெயிச்சாங்கன்னு போய் கேட்டுட்டு வர சொல்லி இங்க அனுப்பிச்சுட்டான்னு அந்த தில்லநாத. கண்ணியம்மா, அவசரப்பட்டு வாழ்க்கை நான் கெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஆம்பளைகளுக்குள்ள தகராறுனா எந்த கொம்பனாலையும் என்ன ஜெயிக்க முடியாது. ஆனா நடுவில் நீ ஒரு பொம்பளை மாட்டிக்கிட்ட, அதனால அவங்கிட்ட நான் தோத்து போக வேண்டியதா போயிடுச்சு. இல்ல, என் மச்சான் யார்கிட்டையும் தோக்க கூடாது. நீ சிங்கையா, நீ தலை குனிஞ்சிருந்தா இந்த மச்சனுக்கு என்ன மரியாதை இருக்கும்? நினைச்சிட்டு இருந்த என் தம்பியே கொள்ற அளவுக்கு வச்சுட்டே இல்ல முத்துவேலு. உன் குடும்பத்தை அழிக்காம விடவே மாட்டேன், இது சத்தியம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே, 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 அடிக்காதே அடிக்காதே, தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே. நல்ல நேரத்துல வந்தேன். என்னடாச்சு? இந்த தில்லைநாதனுடைய மர கான்ட்ராக்ட்ல 10 வருஷமா அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியா போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்காக எங்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டாரு இந்த தில்லைநாதன். முத்துவேலு 3 மாசமா பட்டியலையும் பட்டியலையும் குழந்தை குட்டியிலும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்காக பாடுபடுற இந்த நல்ல யூனியன் தலைவரை விட்டுட்டு எவனோ ஒரு கருங்காலி தலைவனோட ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான் தில்லைநாதன். ஒப்பந்தத்துல மாத்திரம் அந்த தலைவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னா தில்லைநாதன் எங்களை எல்லாம் விட்டுட்டு யாரை வேணாலும் வேலைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்களும் எங்க குழந்தை குட்டிகளுமா சாக வேண்டியதுதான்ப்பா. நீங்க இருக்கா சார், உங்களை நான் வாழ வைக்கிறேன். பண்ணியா அவங்க அந்த பேப்பர்ல எங்க கையெழுத்து போடணும் சரியா காமிச்சிடு. இவனுங்களுக்கு தெரியாதானே, இவனுக்கு கையெழுத்து போட கத்துக்கிட்டதே கருங்காலியில் ஆனதுக்கு அப்புறம் தானே. எத்தனை ஏழை தொழிலாளிங்க வீட்டில் அடிச்சிருந்தா இப்படி ஏஜ் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிக்க முன்னேறி இருப்பாருங்க. அடே அடே, குடி குடியை கெடுக்கும்னு சாராய பாட்டில் எழுதியிருக்காங்க. வாஸ்தவம் தான், நீ குடிச்சிட்டு உன்னோட குடியை வேணும்னா கெடுத்துக்கலாம். ஆனா அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. முத்துவேல், ஒத்துக்கிறம்பா, குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால சத்தம் போட்டு பேசினா முத்துவேல் பயந்துக்குவான்னு நினைக்காத. நமக்கு இதை விட அதிகமா சத்தம் போட தெரியும். போரட்டுமா? மரியாதை அக்ரிமெண்ட்டை மாத்தி போடு. 6 மாசம் போனஸ் கொடுத்தானு. இப்ப கொடுத்துட்டு இருக்கிறத விட 2 மடங்கு சம்பளம் அதிகமா கொடுத்தானு. குடிக்காமைய கையெழுத்து போடுறதுக்கு ஒரு நல்ல தொழிலாளி எங்கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி வசதி? எனக்கு அடிதடி நான் பிடிக்காது. போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன செய்யறேன்னு பாரு.
நீங்க 2 பேரும் என் வாழ்க்கையில செஞ்ச கொடுமைக்கு உங்க 2 பேரும் இங்கேயே சாகடிச்சுட்டு சத்தம் இல்லாம போகலாம் பார்த்தது. ஆனா வெளியே சத்தம் போட்டுருக்காங்களே தொழிலாளிகள், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்ப கூட 2 பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா நான் சொன்ன மாதிரி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல, உங்க 2 பேரும் இங்கேயே சுட்டு சாகடிச்சிருப்ப. வெளியே நிக்கிறாங்களே தொழிலாளிகள், அவங்க எல்லாம் உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவங்க. உங்க சம ஊர்வல ஓகோன்னு பிரமாணமா நடக்கும். ஆனா கட்ட வேகாதுப்பா, வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சொத சொத நாய் நாரி போகு, நரியும் கூட திங்காது. முத்துவேலு, இது என்ன தெரியுமா? பாண்டியா, முத்துவேலு சொல்றபடியே செய்ப்பா. சத்தம் போடாதீங்க. முத்துவேலு நமக்கு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. 2 மடங்கு சம்பளம், 6 மாத போனஸ். இன்னையில இருந்து தலைவர் முத்துவேல் தான். தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல். பீட்ரூட், கேரட், வெள்ளரிக்காய், ஒண்ணுமில்லாத அன்னக்காவடிங்களுக்கு தான் உடம்பு முக்கியம் இல்ல. வியாதியிலே படுத்துக்கலாம், எப்ப வேணாலும் சாகலாம். ஆனா என்ன மாதிரி பணம் காசு இருக்கிறவன் தான் உடம்ப பாதுகாத்து வைக்கணும். ஆமாங்க, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? தெரியாதுங்க. வாந்தி எடுக்கிறீங்களா? இதே மாதிரி ஆரோக்கியமா இருந்து 100 வருஷம் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும். சம்பாதிங்க, இந்த உலகமே கைக்குள்ள வந்துருமுங்க. கைக்குள்ள வந்துரு. என்ன அப்புறம்? வணக்கங்க. உங்க யூனியன் எலெக்ஷன் முடிஞ்சதா? முடிஞ்சிடுங்க முதலாளி. வழக்கம் போல நீ தானே யூனியன் லீடர். இந்த வருஷம் அது நடக்கலைங்க முதலாளி. நான் உங்க ஆளு உங்க கூட சேர்ந்து கருங்காலி வேலை பார்த்து தொழிலாளிகளோட குழப்பையே கெடுக்கிறன்னு சொல்லி நம்ம கம்போசர் சுப்பிரமணி இல்லீங்க, அவன் முத்துவேலுவ தலைவனா கொண்டாந்து நிறுத்தி ஜெயிக்கவும் வச்சுட்டான் முதலாளி. அந்த ரவுடியை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தொழிலாளிங்க பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லீங்க, நாளைக்கு மே 1, அந்த மே தினத்தை முத்துவேல் தலைமையில பெரிய சைக்கிள் ஊர்வலமா கொண்டாடுறதுன்னு யூனியன் கமிட்டியில தீர்மானம் போட்டிருக்காங்க. நல்ல பண்ணி, இப்ப என்னப்பா பண்றது? மேதின ஊர்வலத்தையே முத்துவேலு சபை ஊர்வலமாக்கிட்டா எப்படி? ஏகாம்பரத்தை நம்ம ஆளுகளை சேர்த்து அனுப்பிச்சு மேதின கூட்டத்துல கலாட்டா பண்ண சொல்ல வேண்டியது. தொழிலாளர் கடைகள் கலந்த கைகலப்புல முத்துவேல் செத்துட்டான்னு நம்மளே பேப்பர்ல நியூஸ் கொடுத்துட வேண்டியது. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. உன் பையனுக்கு மச்சாங்க இருக்கு பாத்தியா? நான் அதெல்லாம் பாக்கலப்பா. நான் பாத்துட்டேன். அது இருக்க வேண்டிய இடத்துல சூப்பரா இருக்கு. அங்கயா பின்ன பொம்பளை விஷயத்துல உன் பச்சை குழந்தை இப்ப இந்த பச்சோந்தி கையில. பச்சோந்தி எங்கே? அரச மலை காட்டுக்குள்ள. இந்த ரத்தம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா?